குழந்தைங்களை வச்சு படம் நிறைய வந்துருக்கு தமிழில். சார் வந்து ஆனந்தவிடன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து 13 டீம்ஸ் மையமாக வச்சு படம் முழுக்க அவங்களே வச்சு ஒரு படம், அதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து முழுமையாக அந்த கிங்ஸ் கதாபாத்திரம் தான் பெருசாக எடுத்து படமாக்கப்பட்டிருக்குது. நிறைய பேருக்கு சமீபத்தில் கோட்ன்ற வார்த்தை ரொம்ப யூஸ் பண்ணப்படுது. ஒரு படம் தயாரிக்கப்படுது, விஜய் சார் நடிக்கிற படம். சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னா, பார்த்திபன் சாரம் ஒரு கோட் எப்படின்னு சொல்றேன் நான். அதாவது வந்து திடீர்னு 2 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து, வளர்ந்துட்டாரு கொஞ்சம் அப்படின்னு சொன்னா, சார் உங்களுக்கு புரிஞ்சுதா வயசுன்னு சொல்லிட்டு, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நீங்க இயக்கின படங்க எத்தனை படம் கரெக்டா சொல்லிட்டாரு. இது 16வது படம், இரவு நிழல் 15, இது 16வது படம். அதனால இன்னும் டீனேஜராக தான் இருக்கிறாரு. அவரோட ஸ்பீட் பத்தி ரஞ்சித் எங்களோட கோ ப்ரொடியூசர், அவர் இங்கிருந்து கூட இருந்து பார்த்தாரு. அவர் சொல்லுவார் வந்து, சார் அண்ணாவோட ஸ்பீடு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணலாம், இந்த ஏஜில் எவ்வளோ சுறுசுறுப்பு, அந்த எனர்ஜி எப்படி உங்களால் எடுத்துன்னு வர முடியுதுன்னு சொல்லிட்டு. அதான் 13 டீனேஜர்ஸ் வச்சு எடுக்கிற படம்னா அது நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. இப்போ இந்த இது வரைக்கும் அந்த பாட்டுங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி. கண்டிப்பாக அது ஒரு மிக சிறந்த குழந்தைங்க படமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி படமாக தான் இருக்கும், ஃபேமிலியோட. இது பசங்க படம்னு ஒதுக்கோன்னா, யூஸ்வலாக பசங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் எடுத்தீங்கன்னா பசங்களுக்கான படங்கள் வர்றது ரொம்ப கம்மி. இவர் வந்து இது ஒரு புதுமையாக, பார்த்திபன் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் புதுசாக எதுவும் செய்யலைன்னா தான் அது புதுசு. அது ஒரு பேரடாக்ஸ். அவர் எப்பயுமே எதுவும் புதுசாக செய்வார். இது தவிர இந்த படத்தில் எல்லா பாட்டுங்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. நான் போன படத்துக்கு அவர் எழுதினப்போ பாட்டுங்களே சொன்னேன், இரவுங்கள் இல்லை சார் இன்னும் நிறைய பாட்டுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கேட்டிருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான், இமான் சாருக்கு. அடுத்து நான் பேசும்போது நான் கொஞ்சம் விரிவாக சொல்லுவேன். இதுதான் முதல் முறையாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படத்தோட பாட்டுங்க ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்த போது, அப்போ உடனே ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, இது சூர் ஃபயர் ஹிட் ஆல்பம் சார், இது இதில் எதுவுமே சந்தேகமாக இல்லை அப்படின்ட்டு. இது கேட்டிங்க இப்போ பிபிலியோட எனர்ஜி, அந்த படத்தோட ஷூட்டிங் ப்ரொமோக்காக எடுத்து இது படத்தில் சேர்ற மாதிரி இருந்து நம்ம இன்னும் சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டைம் கிடைக்கும்போது மறுபடியும் சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள். குடியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். டீன்ஸ் பட இசை விழாக்காக சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்து என்னை கூப்பிட்டு அந்த படத்தோட கதை சொன்னாங்க. இந்த கதையை வந்து ஒரு காலையில் கூப்பிட்டு ரொம்ப நரேட் பண்ணாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த கதை. அவர் நரேட் பண்ண விதம், அந்த கதையை அந்த கதையில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இது. இதில் வந்து பாடல்கள், இந்த இசை வேடிக்கை விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த படத்தோட பாடல்கள் பற்றி பேசுறதுக்காக சொல்லிட்டு அந்த பாடல்கள் எல்லாமே நேற்று அனுப்பி வச்சாங்க இமான் சாரும் பார்த்திபன் சாரும். இமான் சாரோட சாங்ஸ் நிறைய எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப, நான் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இந்த ஆல்பமாக எனக்கு ரொம்ப வந்து டைரெக்டாக வந்து எனக்கு ஹிட் பண்ணது வந்து வெரைட்டி. ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அது எவ்வளவு தூரம் இருக்கு அந்த ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டும். அது மாதிரி இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்குமான டிஸ்டன்ஸை ரொம்ப அழகாக மெஷர் பண்ணியிருக்காங்க 2 பேருமே, பார்த்திபன் சாரும் இமான் அவர்களும். இதில் காணாததை நானும் கண்டேன்ங்கிற பாட்டு, அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் நான் வந்து எதுவுமே கிரெடிட்ஸ் பார்க்காம கேட்டிருந்தா கூட இமான் சார் பாட்டுன்னு சொல்லியிருக்கேன். மீன்ஸ் எல்லா சாங்கும் இந்த படத்தில் யாரோ ஒரு யங்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கும்போது இருந்துச்சு ஒவ்வொரு சாங்குமே. ஹே நைனிகா பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பீட்டாக இருந்துச்சு அந்த சாங். அதை ஸ்ருதி பாடியிருந்ததாகட்டும், இமான்ஸரோட மியூசிக் அண்ட் ரொம்ப பியானோவை ப்ளே வேணும்னு இங்கிலீஷும் தமிழையும் அழகாக ஃபியூஸ் பண்ணி பார்த்திபன் சார் இந்த லிரிக்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூனிக்கான ஒரு திங் இருந்துச்சு. அது மாதிரி இந்த காணாததை நான் கண்டேனே பாட்டிலும் புல்லுக்குள்ளே நீயும் ஒரு புல்லாங்குழல் ஊத என் செல்லெல்லாம் புல்லரிக்குது என்ற அந்த வரிகள் வந்து அதுலேருந்து அந்த ஒரு வார்த்தை, நான் அந்த சவுண்டை வந்து எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த பாட்டோட மெலடியோட சேர்த்து அதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இதில் இந்த வானமே காணமேன்ற பாட்டில் ஒரு லைன் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அதில் இனி வாழ்ந்தென்ன பையன் செத்து தொலையலாமே, இனி செத்து என்ன பையன் வாழ்ந்தே தொலையலாமேன்னு சொல்லிட்டு ஒரு லைன். வாழ்ந்து எதுவும் பயன் இல்லை, செத்து போகலான்னு நினைக்கும் போது செத்து மட்டும் என்ன பயன் இருக்க போது, நம்ம வாழ்ந்தே தொலையலாமேன்ற அந்த ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் ஒரு வரி கேப்ல கொடுக்குற அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா அந்த பாட்டு, அந்த பாட்டோட மியூசிக்கும் அப்படி ஸ்டோரிங்காக இருக்கும். அந்த சாங்கோட அந்த மியூசிக் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ரொம்ப இமான் சார் லைவ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பண்ணது இந்த குழந்தைங்க எல்லாரையும், இந்த டீனேஜர்ஸ் எல்லாரும் நீங்கள் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க சார். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வீட்டில் நான் வந்து ஒரே ஒரு டீனேஜரை வச்சு மேய்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இத்தனை டீனேஜர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அவங்க வந்து இதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாதனைக்கான விருது உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அம்மாக்களை வச்சு சமாளிக்கிறது என்ன கஷ்டம் சார். இந்த பாட்டில் இன்னொரு சாங் மட்டும் நான் சொன்னோம், இயேசுவே பாடல் சார். அந்த இயேசுவே பாடலும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த அன்பின் மழையிலே மாதிரியான ஒரு சாங் வந்து ரொம்ப ஹியூமனிட்டி பற்றி நிறைய பேசுது. அதில் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதை தாண்டி அது பேசுகிற அந்த ஃபிலாசபிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயித்திரும் போதும் ஒரு திமிரோட சேர்ந்து அது பாழாகும். அந்த ஜெயித்திரும் போது வரும் அகங்காரம் திமிரது கூடி பாழாகும். ஜெபித்திடும் போது வரும் அகஞானம் திறன் அது கூடி பூவாகும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சில வரி தப்பாக சொல்லியிருந்தேன்னா மனுஷங்க. ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த சாங். ஒரு பியூட்டிஃபுல்லான ஆல்பம் கொடுத்ததுக்கு பாக்கிமன் சாருக்கும் இமான் சாருக்கும் நன்றி. இங்கே மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் படத்தில் நடித்த டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி சார் நன்றி. மனம் நிறைய வாழ்த்திய கவிஞர் மதன் கார்கி அவர்களுக்கு நன்றி. லோகேஷ் ரெடி? ஒரு நிமிஷம் லோகேஷ் கை தூக்குமா சார். இங்க லுக் இங்க சார் போட்டோ. ஓகே உட்காருமா, உட்காருங்க. போட்டோஸ் உட்காருங்க. தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் பார்த்திபன் சார். அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. என் டேபிளில் ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதில் 9 ஐட்டம் பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லேருந்து வர்றது தான். நான் சொல்கிறேன் பொருட்கள். அது போல்டா பைக். சரி ஓகே. ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக ஏதாவது நம்ம அசிஸ்டன்ஸ் ஏதாவது சொன்னாங்க. ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசாக இருக்கு அப்படின்லாம் இப்போ சொல்கிறாரு. ஒரு பெரிய பார்த்திபன் புதுசாக திங்க் பண்ணுறாரு. அந்த மாதிரி திட்டது கூட உங்கள் பேர் தான். அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள், அதுவும் டீனேஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு 4 பேரை யாராவது கூப்பிட்றாங்க கூட ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு வருவாங்க. வந்தாலும் சீக்கிரம் போகணும்னு சொல்லுவாங்க இந்த பையன் மாதிரி. அதனால் இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த 13 சாதனையாளர்களில் பிடிச்சது வந்து பெரிய விஷயம். அது இந்த உண்மையாக நம்ம மதன் கார்கி அவர் சொன்ன மாதிரி 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்றது, அவங்க அம்மாவை மேய்க்கிறது அது விட பெருசார். பஞ்சு தான் ஒரு யோகி பாபு மாதிரி. ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேலை போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க. சரி, என் வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்லுது. இமான் சார் இன்னையுடைய விழாநாயகன். அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ள டச் இருக்குது. வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு எண்டில் போடுவாங்க. அது ரஹ்மான் வந்து
எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான் இவர் பிரைஸ் லார்ட்னு போகிறது. அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்லை, அயராத உழைப்பாளி. ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டைரக்டராக வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பு தான். அதை நம்ம பாராட்டே ஆகணும். மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேசணும்னு நினச்சேன் சார். உங்களை நேரம் பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரா போகுது சார். வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு அவர் திங்க் பண்றாரோ இல்லையா, நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்டாயிடுது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்தது இது இல்லை, இது வேற ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மளை வச்சிடறாரு. அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம், அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல இறைவனை வாழ்த்து நன்றி கூறுகிறேன். நன்றியுடன் வணக்கம். தனது திரைப்படத்தை போலவே இயல்பாகவும் கலகலப்பாகவும் வாழ்த்து எங்கள் இயக்குநருக்கு நன்றி. நேரக்குறைவு காரணமாக சிறப்பு விருந்தினர்கள் மிக விரைவாக வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக எங்கள் அண்ணன் நடிகர் விக்ரம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியமாக அது யோசிப்போம், நம்ம சான்ஸ் கிடச்சி. பட் இங்கே பேசுகிறதே பெரிய சான்ஸ் மாதிரி இருக்குது. எனக்கு இத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கும் போது இங்கே இதில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. அண்ட் பார்த்திபன் சார் எப்படின்னா எனக்கு டீன்ஸ் படம்னால அப்படியே சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் எல்லா ஆளுங்களும் மற்ற விஷயங்கள்லாம் மைக் முன்னாடி சார் பேசும்போது நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது. பட் சார் முன்னாடி அவரை பற்றி நாம மைக்கில் பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எனவே இந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. நல்லா படித்தாலும் படிக்காட்டியும் சரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு கிளாஸ் டீச்சரை ஒரு சினிமா மாதிரி, சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க நல்லா படிக்கவும் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்திபன் சாரை பார்க்குறேன். ஸோ சினிமாவில் நம்ம ஒரு சில பேர் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது நமக்கு தோணிட்டே இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் பார்த்திபன் சார் ஒவ்வொரு விஷயம் இன்னொரு இது அடுத்ததுல அந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி ஒரு எடுப்பார். ஸோ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து வரும்போது அவரோட படங்கள் பார்க்கும்போது அடுத்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் ஒரு படம் பார்த்துட்டா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், அடுத்த அப்டேட் வரும்போது தான் தெரியும். பட் ஒரு படம் பார்த்து முடிச்சோன்னே இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காரு, அடுத்த படத்தில் இவர் என்ன கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அது பார்த்திபன் சார் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஸோ இந்த படமும் அடுத்து என்னன்னு வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பசங்களாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ட்ரெய்லரும் சூப்பராக இருந்தது. ஸோ ஆடியோ லான்ச் எல்லா சாங்கும் அருமையாக இருந்தது. இமான் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டேன். ஸோ எல்லாமே கேட்சியாக இருக்குது. படம் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கணும் சரி, சாங்ஸும் சரி. அண்டு இது கண்டிப்பாக பெரிய வெற்றியாக வரும்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது என்னன்னு நம்ம ஒத்த சிறப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைரவே. அண்ட் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீஸ் எப்படி வரப்போகுதுன்னு. டீசர்லேயுமே பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டாஃபரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாங்ஸ் கேட்டால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு சேனலில் இருக்கு. அண்ட் பிப்ளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் சார். இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. அண்ட் ஆடியோ லான்ச் விட எனக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஆனுவல் டே மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ கேஸ்ட். அண்ட் நீங்கள் அதை சொல்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் இந்த டீசர் பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தையில ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சூப்பர். பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது கண்டிப்பாக நான் ஒரு குழந்தையாக மாதிரி பார்ட் 2ல் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன வாழ்த்துறது, ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வாழ்த்த வயதில்லை. வணங்குகிறேன் ஐயா. நன்றி.
அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் டைரக்டர் பி வாசுட்ட ஒர்க் பண்ணேன். அப்போது அண்ணாவோட வந்து காக்கை சிறகுநிலை ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் என் பொண்ணு வந்து அவர் கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறா அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே ஐ டோல்ட் அண்ணா யூ டேக் ஹர் அண்டர் யுவர் விங்ஸ் பிகாஸ் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் இன் சினிமா. நடிப்புங்கிறத தாண்டி டெக்னிக்கல் தெரியறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுவும் இந்த ஸ்கூலில் ஃப்ரம் டைரக்டர் சார் இந்த ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அப்படின்னும் போது அவள் கற்றுக்கணும் நிறைய அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு ஸ்டாண்ட் ஹியர். ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ். ஏதோ ஒரு அங்கமாக நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கேன் அப்படிங்கும் போது ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் த ஹோல் டீம், ஆல் த கிட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. நிஜமாக லவ்லி டீசர் அண்ட் ட்ரெய்லர். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏதோ சம்திங் இஸ் தேர். இது தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷுவலில் கண்டிப்பாக தெரியுது. ஸோ ஐ திங்க் தயவு செஞ்சு இது ஒரு தமிழ் படம், தியேட்டரில் போய் பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கணும். அது நம்மளோட பொறுப்பு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அது என்னோட குரு ஒன்று மிஸ்டர் மகாராஜன், இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்துருக்கிற என்னோட குரு KS ரவிக்குமார் அவர்கள். அவங்க காலத்தவரை யாருக்காலையும் நான் தொட மாட்டேன். ஆனால் இந்த மேடையில் என்னோட மானசீக குருவாக நான் வந்து பார்த்திபன் சாரை ஏற்றுக்கிட்டேன். அதனால் ஒரே ஒரு விஷயம் சார், இந்த முத்தம் வந்து ஒரு சிஷ்யனா நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்குற முத்தம். ஏன்னா ஒரு குரு எப்பயுமே வந்து ஒரு சிஷ்யன்கிட்ட வந்து நீ அடுத்த நோக்கி என்ன ஓடணும், அடுத்த நோக்கி என்ன ஓடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட ரவிக்குமார் சார் அதே தான் சொல்லுவார், அடுத்து என்ன உனக்கு இது என்ன பண்ணுற அது என்ன பண்ணுறாங்க. ஆனால் சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குனர்களை இன்னும் நீ ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிற என்னோட மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம். அடுத்ததா இசையின் நாயகன் இமான். நான் அவர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்றது தெரியும். ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவரை. சமீபமாக இப்போ நான் ஒரு 3 வருஷமாக அவர் கூட பெருசாக டச்சில் இல்லை. ஆனால் அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜில் தான் என் கண் முழிக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பாட்டு ஒன்று பிரமாதமாக போட்டிருந்தீங்க சார். அதில் ஒரு வேர்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன வேர்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மோனிகா. அவர் தான் சொல்லணும். ஹார்மோனிகா. நீங்க ஹாரை விட்டுட்டு மோனிகாவையா ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க. யார் மோனிகான்னு கேட்குறாரு. ஓகே போலாம். ஸோ அது மாதிரி ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேர்டிங்கை பிடிச்சி அந்த வேர்டிங்லேருந்து தான் அவர் மியூசிக் பண்ணுவார். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார் சாங்கு. ஹோப் அவர் கொலாபரேஷன் ஆல்சோ கண்டினியூ இன் ஃபியூச்சர். ஈகர்லி வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ அகெயின் சார். ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். யூ ஆர் ஆல் பிளஸ்ட். எங்கள் அப்பா பெரியவருடைய நண்பர் அண்ணன் பார்த்திபன் சார், என்னுடைய நண்பர் டேவிட் சாருடைய மகன் இமான் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நானுங்க. பார்த்திபன் சார் வந்து சரிகமா 11 படம் எடுத்தார். ஏன்னா எங்கள் அப்பா எந்த ஆஃபீஸ் போனாலும் அவர் கூடயே போயிருவேன் நான். அவர் கூடயே போகிறது பழக்கம். எந்த படத்துக்கு போனாலும் ஆஃபீஸ் போகும்போது ஒரு நாள் பார்த்திபன் சாரை பார்த்தேன் நான். அது ஒரு நடந்துக்கிறது 25 வருஷம் இருக்கும். அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோட் இருக்கும். அதில் வந்து என்னை நடிக்க வைக்கிறதா பார்த்திபன் சார் சொல்லியிருந்தார். நான் வந்து ரொம்ப கனவுலாக இருந்து அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் போக முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அப்பா டப்பிங் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இப்போ சரியாக 15 படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருப்போம் அந்த பையன் நடிச்சிருந்தான். எனக்கு ரொம்ப என்னடா இது நம்ம நடிக்க லட்சுமி மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திபன் சாருடைய அன்புக்கு நன்றி. இந்த படத்தில் என்னுடைய மகன் தீபன் ஐயங்கால் நடிச்சிருக்கான். அது எங்கள் அப்பா அது இப்போ என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையனை நடிக்க வேண்டிய நான் இன்னைக்கு என் பையன் அதே பார்த்திபன் சார் டைரக்ஷன் நடிச்சிருக்கான் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதுக்கு என் குடும்ப சேவை நன்றி சொல்லிக்கிறேன். இமான் சார்
இமான் சார் நான் இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்லை. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ரொம்ப நெருங்கின நண்பர். அதை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். ஏன்னா எங்கள் டாக்டர் செல்வாசில் ஒர்க் பண்ணும்போது இமான் சார்கிட்ட வந்து நான் தான் போய் கேஸ்ட் வாங்கிட்டு வருவேன். பைக்கில் போயிட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து போய் டியூன்லாம் அவர்கிட்ட பல டியூனில் அதை சொல்லுவேன். நான் நல்லா இருக்கு சார் கேட்பாரு என்கிட்ட எப்படி பாட்டுருக்குன்ட்டு. அது மாதிரி இந்த டீன்ஸ் படத்துலையும் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக என்னைக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அதே மாதிரி இன்றைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியாக பாட்டு போட்டிருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சார். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் லிஸ்ட்லையும் வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு இயக்குனராக ஒரு படத்துக்கு என்ன சிரத்தை எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்காந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம். ஒரு மீடியா ஏஜென்சி வரும், அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம். அது பேசுனதில் 10% எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனால் பார்த்திபன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்ன ப்ரமோஷன் பண்ணலான்னு நான் பேசவே இல்லை. ஏன்னா நான் யோசிக்க முடியாத விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சொல்லிட்டு இருந்ததோடு இல்லை, அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்போ வந்து இது சாரோட வேகத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரமோஷனில் எல்லாம் போய் சஜஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணோம். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது புதிய பாதை படத்தோட போஸ்டர் பார்ப்பேன். பேண்ட் போட்டு அது மேலே ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு போஸ்ட் எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்கும். அன்னைக்கு நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர். எனக்கு வந்து நான் இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ டீன்ஸ் படத்தில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த டீன்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டியில் இருக்கும் பொழுதும் மறுபடியும் ஒரு டீன்ஸ் பண்ணுவார். அவ்வளோ இளமையாகவே இருந்துகிட்டு இருக்காரு. மேலும் மேலும் இளமையான படங்களே கொடுத்துட்டு இருக்காரு. அது நான் ஸ்கூலில் நான் டீனாக இருக்கும்போது பார்த்த படம் புதிய பாதை. இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படம் டீன்ஸு. இந்த டீன்ஸ் எல்லாம் 40வது வயசில் பார்க்கக்கூடிய படமும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ இளமை துறையோட ரொம்ப அருமையான படமாக வந்துருக்கு. இதை வந்து ஒரு விநியோகஸ்தராக இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இது படம் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கமலா தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. கார் பார்க்கிங்கு கொண்டு போய் விஜயாவில் அந்த கோரமாலில் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த டீம் 9 மணிக்கு என்ன இருக்கணும்னாங்க. நான் என் குழந்தைய கூப்பிட்டு வந்ததே 11 மணி ஆயிடுச்சு. அதனால் லேட்டாக வந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரி 13 குழந்தைகளை வச்சு அப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங்கெல்லாம் பார்த்துட்டேன். ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்தவங்க பாய் லெவல் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் எப்போதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார், ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதும். அதனால் இந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட வெற்றி விழாவில் நிறைய பேசலாம். நன்றி. தேங்க்யூ. ஸ்லோவாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடித்த 13 குழந்தைங்க பல காஸ்டியூமில் வந்தாங்க. ஆனால் எல்லா காஸ்டியூமை விட நம்ம பிஆர்ஓ இவரோட காஸ்டியூமை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம நிறைவாரிச்சு பார்த்திபன் சார் உதவி போகிறது தான். எல்லோரும் வர வச்சுட்டீங்க, பாடினவங்க, மியூசிக் பண்ணவங்க, பசங்க எல்லாரையும். இந்த சுருதிகாசன் ஆமாம், அது கூப்பிடல நீங்கள் ஏன்னா இப்போ இந்த இனிமேல் ஒரு நீங்கள் கட் பண்ணி பேசலாம். அந்த ஃபோக்கஸ் இனிமேல் சாங்கில் ஆளுநர்ல இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கும் பிடிச்ச நடி ஆகிட்டாங்க, எனக்கும் பிடிச்ச நடி ஆகிட்டாங்க. அது ஒன்று தான் கரெக்ட். மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே கமலா தேட்டர் பார்த்தா தேட்டர் பிளேஸ் தேட்டர் இங்கே ஒரு அதுவே பார்த்திபன் சாரோட ஸ்டைல் தான். அது பார்த்திபன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறது தான் வித்தியாசம் இருக்குது. பார்த்திபன் சார் வந்து சொன்னார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 33 வருஷம் ஆச்சுட்டு. புதிய பாதையை வந்து
25 நிமிஷம் ஆகுது நினைக்கிறேன். என்ன சார்? புதிய பாதை. ஆமாம், 25 நிமிஷம் ஆகுது. இல்லை, அது 33 வருஷம். இல்லையா? ஆமாம், 89 அது. இப்போ புதிய பாதை வந்து 33 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதை ஆகலை. இன்றைக்கி அது புதிய பாதை தான் இருக்குது. கதை, திரைக்கதை, வசனம், ஒற்றை செருப்பு, இரவு நிழல், எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரம் தான் அவர் இருக்காரு. பார்த்திபன் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்திபன் சார் பற்றி பதினொன்னா, அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி 2-3 வருஷத்தில் அவர் நினச்சிருந்தா ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆயிருக்க முடியும். எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படி தான். ஆனால் ஒரு சராசரியாக சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாவுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும், சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையாக இருக்கட்டும், சரிகம பாதையாக இருக்கட்டும், நிறைய படங்கள், எல்லா படங்களுமே புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான், அந்த புது புது முயற்சி தான் இன்றைக்கும் அவரை உயிர் போட வச்சுருக்கு. இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக அன்றைக்கி கொண்டாடுறோம்னா பார்த்திபன் சாரோட புதிய முயற்சிகள் தான். இந்த படம் டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெயிலரை பார்த்து சாங்கில் எதிர்பார்த்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் சார். நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள், ஓர படம் எடுக்கிறத விட இன்றைக்கி பேசப்படுற படங்கள் எடுக்கிறதா நல்ல இயக்குனர் இருக்குது. ஆனால் தகுதி அது பார்க்கும்போது பார்த்திபன் சார் இன்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர். இந்த படமும் அவருக்கு புகழை பேசும். புதிய பாதையில் 38 இழந்த ஒரு குழந்தை கேரக்டராக இருந்தார். இன்னைக்கு கோவத்தில் இருக்கிற குழந்தைய உயர்ந்திருக்காரு. இன்னும் உங்கள் உங்களோட புகழ் உயரும் சார். நிச்சயமாக விழாவின் நாயகன் இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம்னு இருக்கேன். பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான், புதுமை பித்தன் தான். அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே புதுமையாக இருக்கும். என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை. கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர். மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர். அவர் எப்பவுமே வார்த்தை வித்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படைப்பில் நானும் ஒரு துளியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரணின்கள் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சிறப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தாயார் வந்து படம் பார்த்தோம். அப்போ அம்மா படம் பார்த்துட்டு, என்னப்பா ஒரே ஒரு பையன் எப்படி நடிச்சிருக்கானப்பா, சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு யாரையுமே காணாமப்பா, இது எப்படிப்பா சாத்தியம், அம்மா இருங்கம்மா ஃபோன் கொடுத்தேன் சார்கிட்ட வாழ்த்து சொல்லிருங்கன்னு. அப்போ சார்கிட்ட வந்து பேசணுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான, ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார். மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக. ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு வச்சுருவோம், சில பேர் கொடுத்த கிஃப்ட்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கை தட்டலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும். அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தைகளை வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆகணுமே அப்படின்ட்டு ஒத்த செருப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார், ஒத்த செருப்பு படம் பார்த்து உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னா, சொல்லுங்கள் ரொம்ப அப்படின்னாரு. ஒத்த செருப்பை பார்த்து மொத்த செருப்பும் கொண்டாடியது அப்படின்னேன். நல்ல பஞ்சுங்க அதெல்லாம். அதே மாதிரி சொன்னதால அவங்க குழம்பிட்டாங்க. பஞ்சுன்னு சொல்லி தான் ஒரு ஃபோட்டோ எடுப்போம், கவிதை பண்ண அவங்க குழம்பிட்டாங்க. இல்லை சார், இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை கண்டிப்பாக முன்னாடி உட்காந்துருந்தா நீங்கள் என்னையை பார்த்து சிரிச்சிருப்பீங்க, நான் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பேன். அந்த பொண்ணு கேட்கும், சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட? அதுக்கு சார் டைலாக், நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்பேன், கூப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருப்பேன். தட் இஸ் 41. நன்றி சார். இந்த திரைப்பட வெற்றியடைய வாழ்த்துக்கள். மனமான தேங்க்யூ. சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
முதல்ல கே பாக்யராஜ் சார், டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான். பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்தில் அவர் நான் நிறைய படங்கள் பார்க்க, ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம், அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம். லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும் போது நிறைய பார்த்திபன் சார் படம், பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம். அதில் அப்போயே பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்திபன் சாரை. இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இது மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு. அது சொல்லினே இருந்தார், அது நடக்கவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரே ஒரு சீன் இருக்கு என் படத்தில் வாங்க அப்படின்னாரு. நேராக அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல, வந்தவர் நான் நடிக்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன பேசணும்னு தெரியல. பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்லேயே வந்து பழுத்த மிளகா பழம் மாதிரி இருக்கு அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன். சரியான காஸ்டியூம் உண்மையிலே. என்ன சொல்றது, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லாரும் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. அடுத்தடுத்து நான் உங்களை பயன்படுறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ. டைலாக் சைட்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிரி அஸ்காரில் ஹிந்தி அசிஸ்டண்ட்டுக்கு 2 பேர் இருந்தாங்க. ஹிந்தி தான் தமிழ் தெரிஞ்சவங்க. பட் எனக்கு மெயின் அசிஸ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தாங்க. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படி வந்திருக்காரு. ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த படம் சரியாக வரல. ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இன்னைக்கு இந்த இவ்வளவு பிரமாதமாக இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றி நான் அவருக்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா பாட்டு இந்த படத்தில் வேலை பார்த்தாரு. நான் இமான் கூட வந்து சின்ன தறிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு. அப்போருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஸோ அவருக்கு பக்கபலமான மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்க எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். அதுக்கப்புறம் குறிப்பாக ரசிகர்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாருமே மேலே வந்து நிற்க முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை, நான் பேசுகிறதுனால சுருக்கமாக தான் பேசினேன். நானே முன்னோக்கி எடுத்து கூட இல்லை. பார்த்திபனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திபன் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். என்னென்னா அப்போவே படம் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்க, அது எப்பவுமே வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்புல, புதுசாக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாப்புல. ஒரு நாள் எங்கள் டைரக்டர் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன்கிட்ட, நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேற மாதிரி வருமா ஐயா, நீ அதை பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ள உள்ள வைக்கிறது இல்லை, படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார். அதுதான் ஒத்த செருப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது, சிங்கிள் ஷாட் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இல்லை அது ஒரு டானிக் மாதிரி புத்துணுச்சு. என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜயெல்லாம் கேமரா ஓனாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணோமே அப்படின்னு பண்ணேன். புதுமுகம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் தெரியாது. இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்னா ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க. அதே ஒரு கரெக்டான இது இல்லை, அடையாளம் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாளியாக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. என்ன பார்த்திபன் நல்லா ஊக்கப்படுத்திட்டு இருக்காருல்ல,
இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இது என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுள்ஏ எங்கள் டைரக்டர் ட்ரிபிள்ஏ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் யூனாவது பேர் வாங்கணும்ல, வெறும் யூலே நின்றுருக்காங்க. நான் மட்டும்தான் டபுள்ஏ ட்ரிபிள்ஏங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு. அதை நினச்சி நான் ஆச்சரியப்பட்டுக்குவேன். இவங்களும் இதே தானே செய்கிறாங்க, ஆனால் இவங்க மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திபன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கும்போது என்னென்னா எங்கள் டைரக்டர் நாங்கள் படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசாக அது இதுவும் பாராட்டுவாங்க. நான் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதியில் நின்ன படம் ஒரு 5000 படத்தை வந்து நான் ஃபினிஷ் பண்ணதோ அதில் அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணுறது எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நிற்பாரு. நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான், அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் டைரக்டருக்கு நான் பேர் வாங்கிக்கிறேன்னு. இன்னைக்கு பார்த்திபன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திபனை பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங் எல்லாம் என்னென்னா, இந்த வளர்ச்சிக்கு முன்னால் அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க இருக்கணும், இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும். எனக்கும் அந்த கஷ்டமெல்லாம் இருந்தது, பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, அவங்கெல்லாம் இப்போயும் வந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறனால தான் பார்த்திபன்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க கீர்த்தன மாதிரி அவங்க குழந்தைங்கன்னா அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து ஒரு படைப்பார். ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது பூராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணார், இது என்ன பண்ணலான்னு. ஒரு டைமில் கமல் சார் பார்த்துன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஐயோ ஏன்னா ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார், ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார், இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்கார். இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும், கஷ்டமாட்டே போக இது ரிஸ்க் ஆகிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்பேன். அதனால் பார்த்திபனை பார்க்கும்போது சரி சிங்கிள் ஷாட்டு நடிச்சுட்டேன், சரி சிங்கிளாக தான் நடித்தேன், இனி அடுத்தது என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு. இருந்தாலும் பார்த்திபன் எப்போவுமே இந்த பேர் வாங்கின மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்போவுமே இருந்துட்டு, எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான உதவி வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஏன்னா குழந்தைகள் பற்றி நானும் நிறைய ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறைய ஐக்கியப்பட்டு நடிச்சிருந்தேன். அது பேசுகிற குழந்தைங்க, பேசாத குழந்தைங்க, பாஷை தெரியாத தவங்களமான குழந்தைங்க, இந்த மாதிரி எல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்ட்டியும் வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்த வச்சு பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும். அந்த பார்ட்டிகளுக்கு அந்த பெருமையும் போகணும், என்னைக்கு நினைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. என் குருநாதருக்கு எனக்கு ஆனாவனா மட்டும் இல்லை ஏயும் கற்றுக் கொடுத்த A1 இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அது வந்து காலத்துக்குமானது. மேடையில் வந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி. எல்லாத்த விட கமலா தேட்டருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். டைம் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப சுருக்கமாக நான் பேச வேண்டியது, மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த ஆடியோ லான்ச் வந்து பதிவாகுது. இதெல்லாம் கை தட்டணும் பசங்களை. நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்து கடைசியாக மாற்றிருக்கேன். ஸோ அதனால் நம்ம இந்த மாலை வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு நினைவு பரிசை கீர்த்தனா கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றிம்மா. சாரி, நல்லா இருக்கு.